எல்லா நாளும் காலைல 4 மணில இருந்தே எங்க அம்மா பாத்திரம் உருட்ட ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. வெயில் காலம் வேற வந்துச்சா சொல்லவே தேவையில்ல. 8 மணி மேல ஆச்சுனாலே வீடு ஃபுல்லாவே அனல் அடிக்கும். இதுல சமைக்கிறதுக்கு சாப்பிடாமயே இருந்துக்கலாம் போலதான் இருக்கும். என்னதான் வளர்த்து படிக்க வச்சாலும் இப்ப வயசாக ஐயோ எதுலயும் நம்ம பாரமா இருக்க கூடாதுன்னு தான் தோணுது. நேத்து நைட்டே சொல்லிட்டேன், நான் வெளில போறேன், எனக்காகலாம் சீக்கிரமா எதுவும் சமைக்காதீங்கன்ட்டு. ரமணா வேற இதுல கூழே குடிச்சுக்கலாம், அம்முல் வந்தோன்னு சமைச்சுக்கலாம்னு சொன்னானா, எங்க அம்மா இன்னைக்கு அதிசயமா ஒரு 6:30 மணி போல நல்லா தூங்குனாங்க. அதுக்கப்புறம் நான் 7 மணிக்கு கிளம்பிட்டேன்னா என்னை இட்டுட்டு போயிட்டு கடையில விட்டுட்டு கடைக்கு சரக்கு வாங்கணுமா, சோ வண்டி எடுத்து நானும் ரமணாவும் ஃபர்ஸ்ட் சரக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெளில போயிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்தா எனக்கு அப்படியே தூக்கம் வந்து கண்ணை சொக்குது. அந்த தூக்கத்துல தப்பு நிறைய எண்ணெயும் ஊத்திட்டேன். ஒரு 5 மணி மேல ஆச்சுன்னா நான் வந்து இந்த மாதிரி வெளில வந்து உட்காந்துப்பேன். கொஞ்சம் காத்து வந்து சில்லுன்னு வீசுமா. நானும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வர வழியில கொஞ்சம் புளியம்பழம் வந்து பொறுக்கிட்டு வந்தேன். சோ அதை உரிச்சிட்டு நான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் சாம் கூடயும் விளையாடிட்டு வீட்டுக்கு வந்தா எங்க அம்மா புள்ள வந்து பட்னியா கிடக்குறேன்ல, சோ அதனால கொஞ்சம் மாம்பழம் கட் பண்ணி வச்சாங்க. அதை நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணோம். அவ்வளவுதான், பாய்.